உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தொடுதல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். தொடுதல் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மள டச் பண்றது உங்களுக்கு தெரியும்ல. குட் டச் அண்ட் பேட் டச், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல தொடுதல், அதாவது சரியான தொடுதல், தவறான தொடுதல், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன, அதை நம்ம எப்படி அதை கையாளணும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை எதிர்கொள்ளணும், இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது சரியான தொடுதல். அந்த சரியான தொடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம விரும்ப தகுந்த, நம்ம பாதுகாப்பாய் உணரக்கூடிய ஒரு தொடுதல் தான் என்ன தொடுதல்? நல்ல தொடுதல் அப்படின்னு சொல்லலாம். இனி நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா தவறான தொடுதல். தவறான தொடுதல்னா என்னன்னா, நம்ம விரும்பத்தகாத, அருவருக்கத்தக்க விதமாய், பயமுறுத்தத்தக்க விதமாய் ஒரு தொடுதல் அமைதுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? தவறான தொடுதல்னு நம்ம முடிவுக்கு வந்துடணும். அப்போ ரெண்டு தொடுதல் இருக்குது. ஒன்று நல்ல தொடுதல், இன்னொன்று தவறான தொடுதல். தொடுதல் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் ஒண்ணு போலதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. இன்னொன்னு, கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், நிறைய நெருக்கமான வீடுகள் இருக்கலாம், அல்லது தனித்தனியான வீடுகள் இருக்கலாம். நம்ம சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நமக்கு யாரு? அண்டை அயலார்னு நம்ம சொல்லுவோம், அப்படித்தானே? முதலாவது நம்ம பார்க்க போறது நல்ல தொடுதல். அதாவது ஒருத்தங்க ஒரு பார்வை பார்த்தாலே நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும், இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க, அவங்க நம்மள நல்ல ஒரு அப்ரோச், அதாவது அணுகுமுறை நல்லாதான் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முதலாவது நம்ம நல்ல தொடுதலை பத்தி பார்ப்போம். இப்ப நீங்க தான் இருக்கீங்க, உங்க வீடு தான் இருக்குது, எதிர் வீட்டுல ஒரு மாமா இருப்பாரு, பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு, குடும்பமா இருப்பாங்க, அடுத்த வீட்டுல ஒரு அங்கிள் இருப்பாரு, பின்னாடி வீட்டுல ஒரு ஆன்டி இருப்பாங்க. இப்படி எல்லாரும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இவங்க நம்மளோட நெய்பர்ஸ், அதாவது அண்டை அயலார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படித்தானே? இவங்க எல்லாரோடும் நம்ம நல்ல ஒரு உறவுல இருப்போம். ஒரு சிலர் நல்ல உறவுல இருக்க மாட்டோம், எப்படியும் இருக்கட்டும். ஆனா எல்லாரும் நம்முடைய அண்டை அயலார். இவங்க நம்ம கூட ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் விட்டு இருப்பாங்க, கொஞ்சம் விலகி இருப்பாங்க. நம்ம பலவிதமா இருக்கும் நம்முடைய சுற்றுப்புற சூழல். இன்னொன்னு, இந்த நல்ல தொடுதல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னா, முதலாவதாக பெற்றோருடைய அரவணைப்பு. இப்ப நம்ம அம்மா நம்மள அம்மாவா, அம்மாவா, அப்பாவா எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஓடி போய் அவங்களை என்ன செய்துக்கிடுவோம்? அப்படியே கட்டி தழுவிடுவோம், அப்படிதான் தொங்கிக்கிடுவோம். சில வேளைகளை கழுத்தை கட்டி தொங்கிக்கிட கூட செய்வோம் நம்ம, அப்படித்தானே? அது ஒரு நல்ல தொடுதல், அந்த தலைப்பின் கீழே வரும். இன்னொன்னு, நம்ம பாட்டி நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? என் சாமி வந்துரு, என் தங்கம் வந்துரு அப்படி சொல்லுவாங்க, அப்படித்தானே? இதெல்லாம் என்னது? நம்மளோட ரொம்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு தொடுதல். நம்ம பாட்டி தான் ஊர்ல இருந்து வராங்க, பை நிறைய பலகாரங்கள், பழ வகைகள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பொம்மை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருட்களும் அவங்க கொண்டு வருவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? தெரு முனையில வரும்போதே ஓடி போய் அச்சி அப்படின்னு சொல்லி கட்டிக்கிடுவீங்க, அப்படித்தானே? அவங்களும் வா மக்கான்னு சொல்லி உங்களை என்ன செய்துக்கிடுவாங்க? தூக்கிக்கிடுவாங்க. வா ஐயான்னு உங்களை தூக்கிக்கிடுவாங்க, அம்மா வந்துருங்கன்னு தூக்கிக்கிடுவாங்க, என் சாமி வந்துருங்கன்னு தூக்கிக்கிடுவாங்க, அப்படித்தானே? ஆமால, இதெல்லாம் நல்ல தொடுதல். இன்னொன்னு, அடுத்த தொடுதல் போவோம். நம்ம அப்பா இருக்காரு, நம்ம வீட்டுல நம்ம தந்தை அப்பான்னு சொல்லுவோம், அப்படித்தானே? நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வாரோம், அந்த தேர்ச்சி அட்டையை கொண்டுட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம அந்த மதிப்பெண்கள் அட்டையை கொண்டுட்டு வரோம். நம்ம அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு நிறைய மதிப்பெண்கள் நம்ம எடுத்திருந்தோம்னா நம்மளை கிட்ட கூப்பிட்டு நம்ம தலையில கை வச்சு அப்படி என்ன செய்வாங்க? ரொம்ப பாசமா, என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு உங்க அப்பா, ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு, உங்களை எப்படி சொல்லி ஏய் இந்த வாடா அப்படியே சொல்லுவாங்க? இல்ல, எங்க அப்பா வந்துருங்க அப்படி சொல்லி தூக்கி உங்களை முன்னாடி உட்கார வைப்பாங்க, அப்படிதானே? இந்த தொடுதல் எல்லாம் நல்ல தொடுதல். அதற்கு அடுத்தது நம்ம குடும்ப உறுப்பினர்கள். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாரெல்லாம்? மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, இன்னும் நமக்கு ரொம்ப வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் நம்மள என்ன செய்வாங்க? ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அப்படியே தூக்கி நம்மள முத்தம் தந்து நம்மள கொஞ்சுவாங்க, அப்படிதானே? இதெல்லாம் நல்ல தொடுதல். அடுத்தது கை குலுக்குதல். இப்ப நம்ம அம்மா அப்பா, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க நம்ம ஒரு நல்ல செயல் செய்யறோம். நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்கூல் டே நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம்.
அது நல்ல ஒரு டிராமா பண்றோம், இல்லைன்னா நம்ம நல்ல ஒரு பாட்டு பாடுறோம், என்ன நடக்கும்? வீட்டுல வந்த உடனே அல்லது ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே ஓடி வந்து ஷேக்கன் கொடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமா, இதெல்லாம் நல்ல தொடுதல் அந்த வகையில வரும். இதெல்லாம் நம்ம என்ன இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தோம், விளக்கம் கொடுத்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விரும்ப தகுந்த முறையில நம்ம வந்து பாதுகாப்பாய் உணர்கிற மாதிரியாக நடக்கக்கூடிய தொடுதல்கள் தான் என்னது? நல்ல தொடுதல், குட் டச். புரிந்துதா குழந்தைங்களே உங்களுக்கு? ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா தவறான தொடுதல் அப்படின்னா என்ன. இப்ப சிலர் வந்து இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது ஒரு 10 வயது அந்த அதுக்கு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைங்களா இருக்கலாம். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படி டக்குன்னு பின்னாடி ஒரு தட்டு தட்டிடுறது, பிட்டத்துல அடிக்கிறது. பிட்டோம்னா நம்முடைய உடம்பினுடைய பின் பகுதி, அப்படி ஒரு தட்டு, அப்படி இப்படி போகும்போது இப்படி ஒரு தட்டு. இதெல்லாம் தான் தவறான தொடுதல். நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏய் அப்படி சொல்லணும். புரியுதா? இங்க அப்பாட்ட வான்னு சொல்லணும். சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தயங்கவோ பயப்படவோ கூடவே கூடாது. இந்த மாதிரி தட்டுறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாய் நம்ம இருக்கணும். இன்னொன்னு, அடிக்கிறது. ஓயாம ஒருத்தங்க அடிக்கிறாங்க நம்மள, அல்லது ஓங்கி காதுல அரைகிறாங்க, சும்மா அப்படி பிடிச்சு அப்படி தள்ளி விடுறது, தள்ளுதல், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? கிள்ளி வைக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. நமக்கு விருப்பம் இல்லாம நம்மளை யாராவது முத்தமிட்டாங்கன்னா, அதாவது முத்தமிட்டால் அதை நம்ம வந்து அனுமதிக்கவே கூடாது. உடனே என்ன சொல்லணும்? எங்க அப்பாட்ட வா, என்னை தொடாத ஆன்னு நினைச்சு சொல்லணும், கத்திரணும். புரியுதா உங்களுக்கு? குழந்தைகளே, உங்களை வந்து பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குறது, பயமுறுத்துறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க உருவாகுதோ அதுக்கு நீங்க வந்து அனுமதிக்கவே கூடாது. உடனே என்ன செய்யணும்? பெரியவங்கள்ட்ட சொல்லணும், ஆசிரியர்கிட்ட சொல்லணும். நீ பாதுகாப்பா யார்கிட்ட சொன்னா உனக்கு பாதுகாப்போ அவங்கள்ட்ட கண்டிப்பா ஓடிப்போ என்ன செய்திடணும்? சொல்லிடணும். அடுத்ததா, பாலியல் அந்த சம்பந்தமா பேசுறது. அந்த பாலியல் ரீதியா எந்த உரையாடலும் யார்கிட்ட இருந்து வருதோ அவங்கள நீங்க என்ன செய்திடணும்? அப்படியே ஒதுக்கிறணும். இதுதான் இந்த 4 செயல்கள் பார்த்தோம். இது எல்லாமே தவறான தொடுதலுக்குள்ள செயல்பாடுகள். அப்போ நல்ல செயல்பாடுகள், நல்ல தொடுதலுக்குள்ள செயல்பாடுகள் ஒரு 4-5 பார்த்தோம். தவறான தொடுதலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 செயல்பாடுகள் பார்த்தோம். அப்ப 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம அப்பா எக்காரணம் கொண்டும் பக்கத்து வீட்டு அண்ணே, எதிர் வீட்டு தாத்தா, அடுத்த வீட்டு மாமா, இவங்க வண்டிகள் எல்லாம் ஏறி நீங்க வந்து பயணம் செய்யறத கண்டிப்பா தவிர்க்கணும். இன்னொன்னு என்ன செய்யணும்னா, இப்ப ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு நடக்க முடியும், ஆனா ஒரு வாசல்ல உட்காந்துக்கிட்டு, இந்த பிள்ளை இந்த தண்ணியை கொஞ்சம் மோண்டுட்டு வரியா, தண்ணியை கொஞ்சம் மொண்டு கொண்டு வரியா அப்படிலாம் கேட்பாரு. நீங்க என்ன சொல்லணும்? இல்ல தாத்தா, நான் உங்க வீட்டுக்குள்ள வரல, ஆச்சு வந்த பிறகு தண்ணி வாங்கி குடிங்க. சில மாமா இருப்பாரு, அவர் வாசலே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, இந்த பிள்ளை இங்க வரியா, அதில் போனா என்ன சொல்லுவாரு? இந்த வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு பெட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இல்ல மாமா நான் வரல, எங்க அம்மா திட்டுவாங்கன்னு வீட்டுக்கு ஓடி போயிடணும். அது வந்து ஒரு சில வேளைகள்ல நல்லதா இருக்கும், ஒரு சில வேளைகள்ல அது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெற்றோருக்கும் ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு சில சீரியல்ஸ் பார்க்கணும், ஒரு சில தொடர்கள் பார்க்கணும்னா பிள்ளைங்களை விளையாடப்போ, விளையாடப்போ அப்படின்னு அனுப்ப கூடாது. அனுப்புறீங்க, எல்லாரும் இல்ல, நிறைய பேர் அனுப்புறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க எங்க போகுது, யாரோட விளையாடுது, என்ன செய்யுது, அது எந்த இடத்துல, அது பாதுகாப்பான இடத்துலதான் இருக்குதா அப்படிங்கிற எதையுமே அவங்க யோசிக்கிறதே இல்லை. அதுக பாட்டுல போகுது, அதுக பாட்டுல வருதுங்க. உடலையும் பேண்டது இல்ல, அவனுடைய உள்ள தளவுல அது பாதிக்கப்பட்டா கூட இந்த பெற்றோருக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணியே ஆகணும், தவிர்த்தே ஆக வேண்டும். என்னுடைய உடல் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை தொடுறதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? கத்தி ஓன்னு கூச்சலிடுறதுக்கு நீங்க பயப்படவே கூடாது, தயங்கவே கூடாது. அந்த மனுஷனுக்கு அது அடுத்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம நீங்க கண்டிப்பா பண்ணணும். அது ஒண்ணு, முதலாவது. 2வது, நீங்க வந்து உங்க வீட்டுல கண்டிப்பா பெரியவர்களிடமோ அம்மா கிட்டயோ கண்டிப்பா சொல்லியே ஆகணும். யார்கிட்ட சொன்ன கொன்னுருவேன் அப்படி சொல்லுவாங்க, உன்னைய கொலை பண்ணிருவேன்னு சொல்லுவாங்க. அதை கண்டு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. என்ன வேணா சொல்லிட்டு போட்டு கண்டிப்பா வந்து நீங்க என்ன செய்யணும்? அம்மாட்ட சொல்லணும். குழந்தைங்களே, நீங்க இப்படி பாதிக்கப்படும் பொழுது
நீங்க உறக்க சத்தம் போடணும் முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நேரத்தை கடத்தவே கூடாது. உடனே அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். 3 காரியங்கள். முதலாவது உறக்க கத்தணும். அந்த இடத்துல அடுத்தவங்க ஓடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைய என்னன்னு கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். 1. ரெண்டாவது, அந்த இடத்தை விட்டு வேகமா எவ்வளவு விரைவா கடந்து போக முடியுமோ ஓடிடணும். 3வது, ஆசிரியரிடமோ அல்லது வீட்டுல இந்த சூழ்நிலைகள் நடக்குதுன்னா அம்மாட்ட, பெற்றோர்கிட்ட, யாரா இருந்தாலும், தாத்தா பாட்டி யாருனாலும் சரி, பெரியவங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லுவதற்கு தயங்கவோ பயப்படவோ ஒரு நாளும் நீங்க பயப்படக்கூடாது. ஓகேயா? நம்மள ஒருத்தங்க தவறான அந்த பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சில இழிவான தந்திரங்களை பயன்படுத்தி நம்மள அதை பலிகடா ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. முதலாவது என்னன்னா, என்ன பண்ணுவாங்க, இந்த பாரு பாப்பா, உங்க அம்மா பயங்கரமா அடிபட்டு உன்னை ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டிருக்காங்களாக்கும், உங்க அம்மாவை என் கூட வா பாப்பா, உன்னை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன, ஐயோ அம்மாலாம் அப்படி பதறி அடிச்சு அந்த ஆள் கூட என்ன செய்திருவீங்க, பைக்ல வா பாப்பா கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு பயந்து என்ன செய்திருவீங்க, ஏறி உட்கார்ந்துருவீங்க. அந்த ஆள் ஏதோ ஒரு காட்டு வழியா கொண்டு போவான் அவங்கள. அதுக்கு பிறகுதான் தெரியும் இவன் நம்மள என்ன செய்யறான், எங்கேயோ கொண்டு போறான். பின்னாடி யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. பாத்தீங்களா? அதனால முதலாவது இழிவான தந்திரம் என்ன, உங்க அம்மாவுக்கு அல்லது உங்க அப்பாவுக்கு, உங்க குடும்பம், உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான், ஓடிவான்னு கூப்பிட்டா நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 1. இரண்டாவதாக என்னன்னா, அந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல ஒரு செகண்ட் யோசிக்கணும், வீட்டுல யாராவது இருக்காங்களா, நான் போய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னாலே அந்த சிக்கலான சூழ்நிலை என்ன செய்யப்படும், தவிர்க்கப்பட்டுரும். புரியுதா? ரெண்டாவதாக, உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு தின்பண்டம், இனிப்பு பொருட்களா இருக்கலாம், பரிசு பொருட்களா இருக்கலாம், இதெல்லாம் நான் வாங்கி தரேன், வா பாப்பா, உனக்கு பிடிக்கும் தானே, அந்த டைகர் பொம்மை உனக்கு பிடிக்கும் தானே, அந்த டெடி பேர் உனக்கு பிடிக்கும் தானே, வா நான் வாங்கி தரேன், இந்த வச்சிருக்கேன் பாரு, கலர் கலரா இருக்கு, வான்னு கூப்பிடுவாங்க. வேண்டாம், எங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்க, இன்னைக்கு இல்லைன்னா 10 நாள் கழிச்சு எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க டைரக்டா அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிடணும், எனக்கு வேண்டான்னு சொல்லிடணும். இப்படி சொல்லும் பொழுது அந்த நிலைமை என்ன செய்யப்படும், தவிர்க்கப்படும். சில நபர்கள் சொல்லுவாங்க, தம்பி இங்க வாயேன், இந்த அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் காமியே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே எனக்கு தெரியும், நான் வரேன், வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் தருவாங்க, காசு தருவாங்க, இந்த 10 ரூபா வச்சுக்க என் கூட வா. அப்ப நம்ம ஒரு சாக்கோபாருக்காக நம்ம என்ன செய்வோம், ஆசைப்பட்டு அந்த ஆளுக்கு வண்டியில ஏறுவோம், இல்லைன்னா கையில நடத்தி கூட்டிட்டு போவார் கூடவே. கொஞ்ச நேரம் போன பிறகுதான் உனக்கு தெரியும், இந்த சாக்கோபார நீ எங்க இருக்கனே தெரியாது, இந்த சாக்கோபார்ல அவன் என்ன வச்சிருந்தான்னு கூட தெரியாது. மயக்க பொடிகளை எல்லாம் தூவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம எங்க போறோம், எங்க வாரோம், என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாம போயிடும். சோ நம்ம என்ன செய்யணும், இந்த நிகழ்வுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்னொன்னு கடைசியா உள்ளது என்னன்னா, இந்த இழிவான தந்திரத்துல கடைசியா உள்ளது, நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி காட்டுறது. ஏன் பாப்பா நீ நடந்தா ஸ்கூலுக்கு போற, கால் வலிக்கும் தானே, உனக்கு செருப்பு இல்லை தானே, நம்ம ஏழ்மையை பயன்படுத்துவாங்க. உனக்கு செருப்பு இல்லை தானே பாப்பா, வாயேன் வண்டியில கொண்டு விட்டுறேன் அப்படி சொல்லி கூட்டு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் உனக்கு நிறைய பண்டம் வாங்கி தாரேன், நிறைய இனிப்பு பொருட்கள் வாங்கி தாரேன், நீ எங்க வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு நாளைக்கு நான் நிறைய பொருள் உனக்கு வாங்கி தருவேன், உனக்கு காசு வாங்கி தருவேன், ஐஸ் வாங்கி தருவேன், நிறைய சொல்லுவாங்க. நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி, உனக்கு ஸ்கூல் பேக் கிழிஞ்சு தானே இருக்கு பாப்பா, நான் உனக்கு நல்ல பேக் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி இழிவான தந்திரங்களை பயன்படுத்தி நம்மளை பாதிக்கக்கூடிய அருவருக்கத்தக்க செயல்களை செய்யறதுக்கு எத்தனிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு குழந்தையும், அது சின்ன பிள்ளையோ 10 வயசு பிள்ளையோ அல்லது ஒரு 15 வயசு பிள்ளையோ ஒரு 18 வயசு பிள்ளை யாருனாலும் சரி, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான சேஃப்டி டிப்ஸ், அதாவது பாதுகாப்பான சின்ன சின்ன ஒரு குறிப்புகள். முதலாவது என்னன்னா, யாரிடமும் நம்மளோட தொலைபேசி எண்ணை நம்ம தெரிவிக்கவே கூடாது. இன்னொன்னு, நம்ம வீட்டுல ஆட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கதவை தட்டுறாங்க அல்லது ஏதாவது ஒரு முகவரி கேட்கறாங்க, நம்ம ஓடி போய் கதவை திறந்து எங்க அப்பா இல்ல எங்க அம்மா இல்ல அப்படி சொல்லக்கூடாது. ஓடி அவங்க என்ன செய்வாங்க, உள்ள அப்படியா அவங்க வர்ற வரைக்கும் நான் உங்க வீட்டுல உட்காந்துக்கிடவா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, சரின்னு சொல்லுவீங்க.
அதே மாதிரி இன்னொன்னு பாத்துக்கோங்க, அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா தெரியாது, வெளியில போயிருக்காங்க. அது மட்டும்தான் அவங்க பதிலா இருக்கணும். நம்மளோட எந்த சுய அந்த விவரங்களையும் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லக்கூடாது. உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உங்க தாயிடம், உங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். அதை மறைக்கவே கூடாது. ஒன்று. அடுத்ததாக நீங்க அந்த தொலைபேசி எண்கள் நிறைய தந்திருக்காங்க பாத்தீங்களா? இப்போ அவசர தேவைக்காக அழைக்கக்கூடிய எண்கள், அதுக்கு உடனடியா சொல்லணும். அவசர போலீஸ் இந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இந்த எண்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கணும். ஒன்று. இப்போ ஓரளவு உங்களுக்கு இப்ப எல்லாமே கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே குழந்தைங்களே? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலியல் துன்புறுத்தலின் அறிகுறிகள் என்ன? இப்போ ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கு, அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது என்னன்னா, அந்த குழந்தை ஒதுங்கியே இருக்க ஆரம்பிக்கும். தனிமையா உட்கார்ந்து தனக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு தனிமையா உட்கார்ந்துருக்கும். இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட நல்ல பழகி எடுத்து அப்படி பயங்கரமா ஜாலியா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை இனிமேல் என்ன செய்யாது, அப்படி அந்த பிள்ளைகிட்ட இருக்காது. இதை யார் கவனிக்கணும்? பெற்றோர் கவனிக்கணும். பள்ளிக்கூடத்துல யார் கவனிக்கணும்? ஆசிரியர் கவனிக்கணும். டீச்சர்ஸ் கண்டிப்பா இதை கவனிக்கணும். ஏன் இந்த பிள்ளை இப்படி சோர்வா இருக்குது, ரொம்ப ஒதுங்கியே இருக்குது அப்படி சொல்லி நம்ம முதலாவது கவனிக்கணும். இரண்டாவது, நண்பர்கள் வட்டாரத்தை அப்படியே அவாய்ட் பண்ணும். இந்த நண்பர்கள் வட்டாரம், அந்த தோழர்களோடு அந்த பரிமாறக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே நின்று போயிடும். 2. மூன்றாவதாக என்னன்னா, ஒரு தனி நபரை பார்த்து ரொம்ப பயப்படுறது, ரொம்ப அந்த ஆளை விட்டு ஒதுங்கியே இருக்கிறது. அப்ப நம்ம நினைக்கணும், இந்த ஆளை பார்த்த உடனே இந்த பிள்ளை ஏன் ஓடுது, இந்த ஆளை பார்த்த உடனே இந்த பிள்ளை ஏன் அப்படியே அமைதி ஆயிருது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி அது ரொம்ப கவனமா நம்ம என்ன செய்யணும்? அதை காரணத்தை அறிய முனைய வேண்டும். 4வதாக, இந்த கற்றல்ல ஒரு குறைபாடு ஏற்படும். அது முந்தி படிச்ச மாதிரி ரொம்ப நல்லாலாம் படிக்காம அப்படி கற்றல் அப்படிங்கிற அந்த இதுலயே அப்படியே ஒரு ஈடுபாடு இல்லாம அப்படி ஒதுங்கி அந்த எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிரும். அப்ப நம்ம நினைக்கணும், நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். கடைசியா, இணையதளங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விபரீதமான முடிவுகள். அப்ப இணையதளங்களை இந்த பிள்ளை யூஸ் பண்ணுதா, இதுக்கு காரணம் யாரு? இவங்க பெற்றோர். அப்ப பெற்றோர் அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க. சில வீடுகள்ல பாருங்க, தனி ரூம் இருக்கும், பிள்ளை சின்னதா இருக்கும் ஆனா அதுக்கு தனி ரூம் இருக்கும், பேரண்ட்ஸ் தனி ரூம்ல இருப்பாங்க. இதெல்லாம் அதுக்கு அந்த இணையதள வசதி இருக்கும் அந்த ரூம்ல. அப்ப அது என்ன செய்யும்? மிஸ்யூஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது கூட அது என்ன செய்யும்? இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படும். அந்த பிள்ளையோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? நாள் கடந்து போக போக அது ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிரும். அவ்வளவு நாள் நம்ம கொடுக்காம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரணும். என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கு, என் பிள்ளை ஏன் ஒதுங்கி இருக்கிறா, ஏன் ஃப்ரெண்ட்ஸோட சேர மாட்டேங்குது, ஏன் இந்த பிள்ளை அப்படி சோர்வா இருக்கிறா, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இது நடக்குது? என் வீட்டுக்குள்ள இவ எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தா, எவ்வளவு பிரிஸ்கா இருந்துச்சு இந்த பிள்ளை, ஏன் இப்படி ஆயிருச்சு? நமக்கு ஒரு கேள்வி வரணும். அதே மாதிரி ஆசிரியரும் அதை நம்ம எவ்வளவு நாள் டிலே பண்றோமோ, அதை எவ்வளவு நாள் நம்ம கண்டுக்காம விடுறோமோ, அந்த பிள்ளை மனதளவுலையும் உடல் அளவுலையும் பெரிய பாதிப்புக்குள்ளாகி மரணத்தை தழுவக்கூடிய சூழ்நிலைக்கு கூட என்ன செய்யலாம்? தள்ளப்படலாம். இதனால நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப முதலாவது படத்தை பாருங்க. 2 நண்பர்கள் கை குலுக்குறாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது தவறாவோ சரியாவோ என்ன தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. இது சரின்னு தெரியுது, அப்படிதானே? இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இது நல்ல தொடுதல். அடுத்தது 2வது படத்துக்கு போங்க. பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல ஒரு பாப்பா இருக்கா. ஒரு 4-5 கைகள் அந்த பாப்பாவை என்ன பண்ணுது? துன்புறுத்துது. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தொடுதல்னு தெரியுது? சரியா சொன்னீங்க, தவறான தொடுதல். சரிதானே? அடுத்த படத்தை பாருங்க. இந்த படத்துல ஒரு குட்டி தம்பி இருக்கான், அவனுக்கு ஒரு பெரிய அக்கா இருக்கான். அந்த அக்கா என்ன பண்றா? தன்னுடைய கைகளை வச்சு அவன் தலையில அப்படியே தட்டி கொடுக்கா. வெல் டன், வெரி குட் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? இதுல என்ன தொடுதல் உங்களுக்கு தெரியுது? சரியே சொன்னீங்க, நல்ல தொடுதல். சரி, அடுத்த படத்தை பாருங்க.
இந்த படத்துல அந்த அந்த பெரிய ஆளை பாருங்க, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரியறாரு. ஒரு பெரிய என்னெல்லாமோ போட்டுட்டு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல ஒரு பொம்மைய அந்த சின்ன பாப்பா கையில கொடுக்காரு. இதுல உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? அந்த ஆளை பார்த்தா எப்படி இருக்கு? நல்லதா தெரியுதா அல்லது எப்படி தெரியுது பாருங்க. இவரை பார்த்தா அறிமுகம் இல்லாத ஆள் போல. அந்த பிள்ளை என்ன செய்யுது? ஆசைப்பட்டு கையை நீட்டுது. பட் அவருக்கு தெரிஞ்சவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களே கொடுத்துருப்பாங்க. இவர் அந்த பொம்மையை காட்டி அந்த பிள்ளை என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. பாத்தீங்களா? அப்ப இது என்ன தொடுதல்? நல்ல தொடுதலா தவறான தொடுதலா? சரியே சொன்னீங்க, தவறான தொடுதல். அடுத்த படத்தை பாருங்க. ஒரு சின்ன பாப்பா இருக்கு. ஒரு பையன் என்ன செய்யறான்? நடுத்தர வயது ஒரு வாலிபன் என்ன பண்றான் பாருங்க. அந்த பாப்பா அழுகா, ரொம்ப அழுகுறா. பாத்தீங்களா? அப்ப என்ன செஞ்சா அழுவாங்க? துன்புறுத்தினா தானே அழுவாங்க. அப்ப இது என்ன தொடுதல் நீங்க உணர்றீங்க? சரியே சொன்னீங்க, தவறான தொடுதல். அதுக்கு அடுத்த படத்தை பாருங்க. அந்த பாப்பா ஓடி வந்து என்ன செய்யறா? அப்படி கட்டி தழுவுறா. அப்ப அது யாரா இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம். பாத்தீங்களா? இதுல நீங்க என்ன தொடுதல் நினைக்கிறீங்க? சரியா சொன்னீங்க, நல்ல தொடுதல். இதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்த படத்தை பாருங்க. ஒரு நபர், ஒரு குட்டி பையன், 2 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, சின்ன ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த ஆளு தாடியெல்லாம் வச்சு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையில ஏதோ ஒன்ற ஒரு பரிசு பொருள் மாதிரி அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுக்காரு. அந்த பையன் 2 கையையும் பின்னாடி கட்டிட்டு என்ன செய்யறான்? வேண்டான்னு சொல்ற மாதிரி தெரியுது இந்த படத்தை பார்க்கும் பொழுது. தெரியுதா உங்களுக்கு? நம்ம படிச்சோமே, யாராவது அந்நிய நபர்கள் பரிசு பொருள் கொடுத்தா என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அப்ப இது என்ன தொடுதலா இருக்கும்னு நீங்க உணர்றீங்க? சரியா சொன்னீங்க பாப்பா. இது என்ன தொடுதல்? தவறான தொடுதல். கடைசியா உள்ள படத்தை பாருங்க. இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு ஆளு ஒரு பாப்பாவை இடது கையில அப்படியே அம்மிக்கு பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு? பிடிச்சு இழுத்து என்ன செய்யறாரு? வலது கையை ஓங்கி வச்சிருக்காரு. அப்ப என்ன செய்ய போறாரு? அடிக்க போறாருன்னு அர்த்தம். இத பார்த்தா உங்களுக்கு என்ன தொடுதல் மாதிரி தெரியுது? சரியா சொன்னீங்க, வெல் டன். தவறான தொடுதல். புரியுதுல்ல? ஓகே. அன்பு குழந்தைகளே, நம்ம இப்போ நல்ல தொடுதல், தவறான தொடுதல், அதெல்லாம் பத்தி நம்ம அந்த வித்தியாசங்கள் என்னென்ன, எப்படி அதை கண்டுபிடிக்கணும், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தவறான ஒரு அணுகுமுறை நமக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படிதானே? இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக ஒரு சில மதிப்பீட்டு வினாக்களை நான் உங்களுக்கு தர்றேன். சரியா? நான் உங்களை மதிப்பீடு செய்யறதுக்கு ரெடி. நீங்க ரெடியா? மதிப்பீட்டு வினா 1, நல்ல தொடுதல் என்றால் என்ன? இரண்டாவது வினா, நாம் விரும்பாத அல்லது நம்மை பயமுறுத்தக்கூடிய தொடுதல் எது? மூன்றாவது கேள்வி, அடித்தல், காரி உமிழ்தல், கிள்ளுதல், நமது விருப்பமின்றி முத்தமிடுதல், இவை எவ்வாறான தொடுதல் என நீ உணர்கிறாய்? நாலாவது கேள்வி, நீ தெரிந்து கொண்ட பாதுகாப்பு குறிப்பு, அதாவது சேஃப்டி டிப்ஸ் ஏதேனும் ஒன்று கூறு. ஐந்தாவதாக, பொருந்தாதது எது? கண்டுபிடி. 1, தாத்தா பாட்டியின் அன்பு. 2, பிட்டத்தை தட்டுதல். 3, பெற்றோரின் அணைப்பு. இந்த 3ல எது பொருந்தாதது? இதை நீங்க வட்டமிடணும் அல்லது சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேயா குழந்தைகளே? எனது அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நம்ம இவ்வளவு நேரம் இந்த தொடுதல் அப்படிங்கிற தலைப்புல நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் எல்லாவற்றையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுல சம்பவங்கள் எப்படி நடந்தா என்ன செய்யணும், அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய அந்த முயற்சிகள் என்ன, அதை தடுப்பதற்கு என்ன செய்யணும், ஒரு சில சேஃப்டி டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்படித்தானே? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கிற வரை உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.